சிவி சார் ஆஃபீஸ்லேருந்து முதல்ல கூப்பிட்டாங்க. போயிட்டு ஸ்கிரிப்ட் படிக்கணும் சார்னேன். யார் டைரக்ஷன் தெரியாது அப்போ. சரி, அவர் படத்தில் அவர் ப்ரொடக்ஷனில் தான் ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுறேன். ஸோ ஸ்கிரிப்ட் படித்தோன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அது ஸ்கிரிப்ட் முன்னாடியே வந்து நல்லா இருந்தது. நான் செம காம்பினேஷன் இருக்கும் போலுன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக பார்த்தா, அவர்கிட்ட பேசும்போது அவரே சொன்னார் நான் தான் டைரக்டர். அப்போ ஸ்கிரிப்டில் இருந்த டவுட்ஸ் எல்லாம் அவர்கிட்ட கேட்கும்பொழுது அவ்வளோ ஈஸியாக அதை கிளியர் பண்ணார். அண்டு அவர் ஆனால் ஸ்பாட்டில் எப்படி இருப்பாங்கங்கிற ஒரு நர்வஸ்னஸ் இருந்து சந்தீப் அவங்க கூட நடித்ததில்லை. நல்ல நல்ல கேரக்டர் கூட, நல்ல ஸ்கிரிப்டு. ஸோ ஃபஸ்ட் டே போகும்பொழுது அந்த ஃபஸ்ட் ஷாட் வைக்கும் பொழுது அதை எக்ஸ்பிளைன் பண்ணி கோபி சார்லாம் சினிமோகிராஃபி இட்ஸ் லைக் எனக்கு என்கேபிக்கு ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. அதே ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோட அப்படி வி என்ஜாய்ட். அது நீங்கள் படம் பார்க்கும்பொழுது உங்களுக்கும் தெரியும். எவ்ரி சீன்ஸ் நான்ஸ்டாப் என்ஜாய்மெண்ட் தான். நாங்கள் 4 பேர் சேர்ந்து வர்ற மாதிரி இருந்தோம் சந்தீப் அவங்க கூட. அண்ட் வி யூஸ் டு அது ஷார்ட் போயிட்டுருக்கும் பொழுதே நாங்கள் எங்களுக்குள்ளே உள்ள இன்சைட் ஜோக்ஸ் எல்லாம் அடிச்சுக்கிட்டு நாங்கள் அப்படி ஜாலியாக தான் பண்ணோம். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நீங்கள் படம் பாருங்கள், கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மாயவன் படத்தில் வந்து நடித்ததுக்கு பெரிய சந்தோஷம். உண்மையிலே சிவி குமார் சாரோட ப்ரொடக்ஷனில் நடிக்க ரொம்ப நாள் ஆசை. ஏன் அப்படின்னா ப்ரமோஷன் ரொம்ப அழகாக இருக்கும், அதில் ஒரு நேர்த்தி இருக்கும். எப்போதுமே படத்தோடைய பாட்டு எப்போதும் ரிவீல் ஆகிட்டே இருக்கும் எங்கே பார்த்தாலும். அதேமாதிரி பேரும் அப்படி தான் இருக்கும். நான் மலேசியாவில் இருக்க சொல்ல சார் சொல்ல இந்த கதையை பற்றி சொன்னாங்க. எனக்கு முதல் நடிக்கணும் ஆசை, ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. இதில் ஒரு நல்ல ஒரு கதாபாத்திரம் எனக்கு. அதே மாதிரி ஒரு ஃபைட் சீன் இருக்கும். இதில் சந்தீப் தம்பியோட பண்ணியிருப்பேன், ஹீரோ தம்பியோட. 2 பேருமே வந்து அடிச்சுட்டு பொருளணும் ஒரு இடத்துல, மாடி மேலே. அது அங்கேருந்து மேலேருந்து கீழே விழணும்னு சொன்னாங்க. நான் சார் அப்படி பார்த்தேன், ஒன்றாவது ஃபைட் பண்ண சொன்னேன். ஒரு க்ளோ போட்டுக்கலாம், தொப்புனு கீழே வந்த மாதிரி தானே, மேலேருந்து கீழே பார்த்தாலும் மயக்கம் வரும் அப்படி இருந்தது. சார் சிவகுமார் சார் சொன்னேன், இல்லை சார் ரொம்ப கஷ்டம், பயமாக இருக்குது அப்படின்னு. ஃபைட் மாஸ்டர் ரொம்ப ஈஸியாக சொன்னார். ஒன்றுமே இல்லை, சின்ன ரோப் மட்டும் ஒரு லாக் மட்டும் போட்டுட்டு கீழே சரன்னு வந்து இருக்கும், அங்கே பிரேக் பட்டுருவோம் அப்படின்னு ஏதோ வண்டி ஓட்டு மாதிரி சொன்னார். ஒரு பெரிய பயம் இருந்தது உண்மையிலே. அதுக்கப்புறம் வந்து ஹீரோ தம்பியாக சொன்னாங்க, இல்லைண்ணா அதுக்கு வேணாம், அப்படி இருக்கா, தேவைப்படாது நிறைய விஷயங்களை. அப்போ தான் ஒரு பயம் தெரிஞ்சிச்சு. அப்போ இந்த படம் எனக்கு நெருங்கிய படம். உண்மையிலே எனக்கு ஒரு புதிய கதாபாத்திரம். சிவகுமார் சார் தூரத்துலேருந்து பார்த்துருக்கேன், ப்ரொடியூசராக பார்த்துருக்கேன், ஒரு டைரக்டராக பார்த்துருக்கேன். பெரிய சந்தோஷம். எல்லாருமே அவரோட டைரக்ஷன் நடிக்கணும் அப்படி ஒரு பெரிய ஆசை. ஏன் அப்படின்னா அதிக வார்த்தை வாயிலேருந்து வரவே வராது, ஷூட்டிங் நடக்கிறதுக்கும் தெரியாது, ரொம்ப சாந்தமாக இருக்கும். யாராவது ஏதாவது கரெக்ஷன் சொன்னாங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து கண்ணில் கூப்பிடுவார், அப்படி 2 வாட்டி அவர் பார்க்கலன்னா அப்படின்னாரு, காதில் சொல்லுவார். அசிஸ்டன்ட் டைரக்டர் நேரம் சொல்லுவாங்க, சார் இது இப்படி இல்லை, இது இப்படி தான், இது கொஞ்சம் பண்ணி. யாருமே தெரியாது கரெக்ஷன் சொன்னதே. அந்த கரெக்ஷன் திருப்பியும் நேர்த்தியாக வரைக்கும் உடைய மாட்டார். அந்த இடத்துல டைலாக் தப்பாக இருக்குது, திருப்பி போய் சொல்லுங்கள், 4 டேக்கு 6 டேக்கு எவ்வளோ டேக் போனாலும் சரி அது வரணும் அப்படின்ற ஒரு பெரிய பர்ஃபெக்ஷன் ரொம்ப இருக்கும். அதில் சிவி சாரோட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதேமாதிரி கோபி அமர்நாத் சாரோட கேமராவுடைய பதிவு ரொம்ப அழகாக இருக்கும். அதில் நானும் ஒரு கதாபாத்திரம் பண்ணது பெரிய சந்தோஷம். டானியல் பாலாஜி சாருடைய அவர் கூட நடித்தது, ஜாக்கி ஷராஃப் கூட நடித்தது. அவ்வளோ ஃபிட்டாக இருப்பார். இந்த வயசுலையும் அவ்வளோ ஃபிட்டாக வச்சுருக்காரு உடம்பை. அன்றைக்கி காஸ்டியூம் மாற்ற சொன்னாங்க, உடனே அங்கேயே கழட்டிட்டு அப்படியே மாற்றிட்டு அப்படி யார் பார்த்தாலும் பிடிக்கும் அவருக்கு. அப்படி இருந்தது. பெரிய சந்தோஷம். நலன் குமாரசாமியோடைய ஸ்கிரிப்டில் நான் உட்காந்து எழுதுறதுக்கு, நானும் நடித்ததுக்கு பெரிய சந்தோஷம். ஏன் அப்படின்னா நெஞ்சுக்கு நீதினு ஒரு ஷார்ட் ஃபிலிம், முதல் ஷார்ட் ஃபிலிம் நலன் சாரோடைய ஷார்ட் ஃபிலிம் நடிச்சிருக்கேன் நான். அதில் ஒரு கதாபாத்திரம் பண்ணேன் நான். எனக்கு அதுலேருந்து நிறைய பரிமாற்றங்கள் நிறைய மாறி இருக்குது. எல்லாருக்கும் பெரிய நன்றி, வாழ்த்துக்கள். நான் பேசின வார்த்தைகள் யார் மனசையாவது புண்படுத்தியிருந்தால் தயவுசெய்து மன்னிச்சிடுங்க. வாழ்க வளமுடன். எனக்கு சிவகுமார் ரொம்ப பிடிக்கும். நானும் அவரும் அடிக்கடி உட்காந்து சினிமா பற்றி நிறைய பேசிகிட்டே இருப்போம். அவர் டைரக்டர் ஆகணும், நான் வந்து டைரக்டர் ஆகணும்னு நினச்சிட்டு நான் சொல்லிகிட்டே இருந்தேன், இந்த வருஷம் ஆக போகிறேன்னு. அதுக்குள்ளே அவர் டைரக்டராக வந்து படம் வந்து மாயவன் கொண்டு வந்துட்டார். தேங்க்ஸ் டு நலன் குமாரசாமி சார். ஒரு பிரமாதமான ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்கீங்க. நிறைய ப்ரொடியூசர்ஸையும் நீங்கள் வந்து இயக்குனர் ஆக்குங்க, இந்த மாதிரி நல்ல ஸ்கிரிப்ட் கொடுத்து அப்படின்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அண்ட் மாயவன் ட்ரெயிலர்லேருந்து சந்தீப் கிருஷ்ணனுக்கு வந்து ஒரு பெரிய அடுத்த பரிமாணமாக இருக்கும் நான் நம்புகிறேன். சந்தீப், ஆல் தி பெஸ்ட் யூ. மாநகரம் பிறகு இந்த படமும் உங்களை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போனோம். அண்ட் கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு சென்சிபிளான ஒரு த்ரில்லர் படமாக இருக்கும். ஓவர் த டாப் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இல்லாமல். சிவகுமாரை பொறுத்தவரையை வந்து நான் உட்காந்து பேசும்போதெல்லாம் அவருடைய எண்ணங்கள்லாம் வேறு மாதிரி கம்ப்ளீட்டாக புதுசாக இருக்கணும், ஏதாவது ஒன்று புதுசாக இருக்கணும் இந்த கதையில். எல்லா படத்துலேயும் வந்து அவரால் ஈஸியாக குறை கண்டுபிடிச்சிட முடியும், அந்தளவு ஒரு பெரிய திறமைசாலி அவர். அண்டு அவர்கிட்ட உட்காந்து பேசும்போது எனக்கே நிறைய லேர்னிங் வந்துகிட்டே இருக்கும். எப்படி இவருக்கு மட்டும் புதுசாக ஒன்று தோணுது ஒரு கதையில், நல்லா நம்மளுக்கு பிடிச்சிருக்கும் ஒரு கதை, ஆனால் அந்த கதையில் இது ஒரு தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிவி கரெக்டாக கண்டுபிடிப்பார். இன்ஃபேக்ட் 2-3 படம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண வேண்டிய படம்லாம் ஸ்டாப் பண்ணதுக்கு அவர் தான் காரணம். கதை கேட்டுட்டு
கதை கேட்டுட்டு என்கிட்ட வந்து சொல்லிட்டாரு, சார் இது செகண்ட் ஹாஃப் சரியில்லைன்னாரு. ஐயோ என்ன இப்படி சொல்கிறாரு அப்படின்னு திருப்பி ரீஒர்க் பண்ணி பார்த்தோம். திருப்பி கேட்டேன், இல்லை சார் எனக்கு என்னமோ உதைக்குதுங்கன்னாரு. சரி அங்கேயே உதைச்சிட்டு அதை தூக்கி வச்சிட்டோம். அந்த மாதிரி ரொம்ப என்ன சொல்கிறது, ஆனால் அவருடைய ஜட்ஜ்மெண்ட் மெனி டைம்ஸ் 100% கரெக்டாக வர்றது வந்து ஒரு பெரிய ஆச்சரியம், ஒரு பெரிய திறமை. அதில் வந்து ஒத்துக்கிறதுல எந்த ஒரு தயக்கமும் இல்லை எனக்கு. ஏன்னா இஸ் ரியலி தட் டேலண்ட் இஸ் பிளெஸ்ட். அந்த ஒரு டேலண்ட் இருக்குது. அந்த டேலண்ட்டோட பிரமாதமான படங்கள் வரிசையாக. எனக்கு ஒரே ஒரு பெரிய கோபம் அண்ட் குறை என்னென்னா, தமிழ் சினிமாவில் ஒரு மாறுதலில் கொண்டு வந்த ஒரு ப்ரொடியூசர் இப்போ சமீபத்தில் ஒரு 5 வருஷம் பார்த்தீங்கன்னா அது சிவி குமார். நான் சொன்னேன் ஒரு பிரம்மாண்டமான விழா பண்ணணும் அப்படின்னு ஃபோன் பண்ணி நான் சொன்னேன், சிவி சின்னதாக பிரசாத் ஸ்டுடியோவில் பண்ணாதீங்க, ஒரு மிகப்பெரிய விழா ஒன்று பண்ணணும். ஒரு நீங்கள் அறிமுகப்படுத்தின 10 இயக்குநர்களை வச்சு நடிகர்களை வச்சு ஒரு பெரிய விழா ஒன்று பண்ணுவோம், அதில் உங்கள் படத்தினுடைய ஆடியோ லான்ச் பண்ணலாம், சொல்கிறீங்க இல்லைங்க நம்மளாம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். திடீர்னு கால் பண்ணிட்டு நேற்று சார் நீங்கள் வரீங்க அப்படின்னாரு. எதுக்கு நான் ஆடியோ லான்ச்? என்னையா பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ இங்கே தான் ஆடியோ லான்ச்சுனார். என்ன பட்ஜெட்டு தான் குறைச்சி படம் எடுக்கிறீங்க, ஆடியோ லான்ச்சும் ஏன் குறைச்சி பண்ணுறீங்கன்னு நான் கேட்க, இல்லை சார் அது ஒரு சின்ன அவசரம் பண்ணணும் அப்படின்னாரு. சிவி கண்டிப்பாக ஒரு பிரம்மாண்டமான ஃபங்க்ஷன் நீங்கள் பண்ணி ஆகணும். ப்ராப்ளி சக்ஸஸ் அந்த ஃபிலிமில் பண்ணுவோம். நல்ல ரசனையுள்ள ஒரு நல்ல ரசனை இருந்தால் தான் ஒரு நல்ல சிறந்த தயாரிப்பாளர் இருக்க முடியும். ஸோ அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டுது சிவி குமார். அவரோட சக்ஸஸ்ஃபுல்லான படங்கள் எல்லாமே ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இப்போ அவர் அடுத்த முயற்சியாக டைரக்ஷனில் இறங்கியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக அவர் வந்து அவரை 100% தயார் பண்ணிக்காமல் இந்த இதில் இறங்கியிருக்க மாட்டார், எனக்கு நல்லா தெரியும். ஸோ அது நம்ம பார்த்த இந்த ட்ரெய்லர் இதில் எல்லாம் தெரிஞ்சிச்சு. ஸோ ஐ விஷ் த ஹோல் மாயவன் டீம் a big success. Thank you.